ராஜீவ் காந்தி அவர் வந்து போட்டிருக்கிறாரு, கதை சொல்லி சங்கி சாமியார் சீமானுக்கு எதிராக திருச்சியில் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் கூட்டிய மாவீரர் நாள் பொதுக்கூட்டம், வாழ்த்துக்கள் தம்பிகளே அப்படின்னு அவர் போட்டிருக்கிறார். ஏன்னா திமுக நடத்துற மாவீரர் நாள் நிகழ்வை திமுக தானே வாழ்த்தணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து தம்பி ராஜீவ்காந்தி அவர்களை நான் வந்து கேட்கிறேன், ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த ஒரே காரணத்தினால தம்பி அண்ணன் செந்தமிழன் சீமான் சங்கி சாமியார் என்று சொன்னால், நீங்க வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சமாதி திறக்கும் போது எங்க ரஜினி எங்க அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல நிறுத்தி வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு சமாதி திறந்தீங்களே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் சங்கி சாமியார் தானே? இப்போ இல்ல, அவருக்கே ஒரு முறை ஒண்ணுக்கு மேல இன்னொரு தொகுதி கேட்கறப்ப அவருக்கே அங்க திண்டாட்டமா இருக்குது. அவர் எப்படி இதெல்லாம் தெரியாமவா நீங்களாம் வாங்க சேர்ந்து நம்ம நிற்போம் உங்களுக்கு சீட் வாங்க அந்த அர்த்தத்துல பேசியிருக்க முடியும் நான் கேட்கறேன். இல்ல, அவருக்கு ஒரு தொகுதிக்கு மேல இல்ல, அதுவும் பாத்தீங்களா, அவருக்கு ஒரு சீட்டு தான் தருவாங்க, அதுக்கு மேல தர மாட்டாங்க. தனித்து நின்று 8.22% வாக்கு வாங்கி தன்னுடைய கட்சியை இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிச்ச கட்சியா தனி ஆளா நின்று மாத்திருக்காரு. டீ கடையில் உட்காந்து பேசுறவன்லாம் என்ன சொல்றான், ஆமாய்யா அரசியல் அவன் தனிச்சு நிக்கிறான், அவன் ஜெயிக்கிறான், அவனும் ஒரு சூப்பர் ஸ்டார் தானே, என்ன போய் அவனை போய் சந்திச்சதுல என்ன தப்பு அப்படின்னு பேசுறான்ல இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி ஐயா பே மணியரசன் அவர்கள், ஐயா தியாகு அவர்கள், ஐயா பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்கள், புலவர் கலிய பெருமாள், தமிழரசன் போன்றவர்கள் எல்லாம் இங்க தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கிட்டு இருந்த போது எடுபடாத இளைய தலைமுறை பிள்ளைகள் காதுல போய் சேராத தமிழ் தேசியம் 2009 இறுதி யுத்த காலகட்டத்தில் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களினுடைய வருகைக்கு பிறகுதான் இளைய தலைமுறை பிள்ளைகளை சிந்திக்க வச்சது. அந்த நாட்டை நாங்கள் பெற்று தருவோம்னு சொல்லி போராடி தங்கள் உயிரை கொடுத்த மா வீரர்களுக்கு உங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த முடியலன்னா என்னடா மயிர் தமிழ் தேசியம்? அந்த தமிழ் தேசியம் நீங்க சொல்ற தமிழ் தேசியம் தமிழ் தேசிய இனத்தை வீழ்த்துவதற்காக தமிழர்களுடைய அடையாளத்தை மறைத்து திராவிடம்னு சொல்லி நம்ம ஏமாற்றுகிற சக்திகள், அந்த சக்திகள் லட்சக்கணக்கான ரசிகர்களை கூட்டி வச்சுக்கிட்டு நீ என்ன சொல்ற, தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது 2 கண்கள்னு சொல்ற. ஆனா திராவிடத்துக்கு நீ அடையாளப்படுத்துற தலைவர்களை, ஆனா தமிழ் தேசியத்துக்கு யார தம்பி நீங்க அடையாளப்படுத்துனீங்க? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் இயக்குனர் மு கலைஞர் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம் அண்ணா. அப்போதான் ஒரு 2 நாளுக்கு முன்பாக ஒரு நேர்காணல், ஆமாம், ரஜினி சந்திப்பு என்ன ஏதுன்ற முழு விவரம் எடுத்து சொன்னீங்க. நிறைய பேருக்கு அது பெரிய அளவில் உள்வாங்கியிருக்காங்க. இப்போ என்னென்னா, இந்த மாநாடு முழு களத்தில் நீங்களும் இன்னும் எல்லா தோழர்களும் இருந்து செய்துக்கிட்டு இருந்தீங்க. மாநாடு வெற்றிகரமாக முடிந்தது அப்படின்றப்ப இந்த மாநாட்டுக்கு முந்தைய பல சம்பவங்கள் நடந்ததாக சொல்கிறாங்க. மாநாடுனுடைய இந்த வெற்றி, இதை பற்றி சுருக்கமாக பேசலாமுங்களா? ஒன்றும் இல்லைண்ணே, இந்த மாவீரர் நாள் நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சிதம்பரத்தில் ஒருங்கிணைச்சிருந்தோம். அங்கே மழைனால இங்கே மதுராந்தகத்துக்கு கொண்டு வந்தோம். திடீர்னு வந்து வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் இங்கேயும் வந்து மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. மாவீரர் நாள் நேற்றுக்கு முதல் நாள் வந்து தொடர்ந்து மழை மதுராந்தகத்தில் பெய்யுது. குறிப்பாக வந்து இரவு முழுவதும் மழை பெய்யுது. இப்போ வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், சூப்பரண்டா போலீஸு எல்லாருமே வந்து இங்கே களத்துக்கு வந்துட்டாங்க. நூற்றுக்கணக்கான போலீஸ் வந்து மழையில் வந்து இறங்குனா இந்த காவல்துறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கார்ல, அவர் வந்து இறங்குற இடத்துல, அதாவது நம்ம இந்த மாவீரர் நாள் மேடை போட்டிருக்கோம், அதுக்கு நேர எதிர அந்த சாலை, அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அதை வந்து அந்த இடத்துல கொண்டாந்து காரை நிறுத்தி இறங்கி பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் எஸ்பி. அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, ஏங்க இவ்வளவு மழை பெய்யுது, இவ்வளவு தண்ணி நிற்கிது கிரவுண்டில், எப்படி பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா 25,000 பேருக்கு மேலே வந்து திரள்ற ஒரு இடம், இங்கே ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஏதாவது விபத்து நடந்தது, கரண்ட்டு எங்கேயாவது லீக் ஆகி ஏதாவது ஆச்சுன்னா யாருங்க பொறுப்பு? மாநாட்டுக்கு வந்து ரத்து பண்ணிடுங்க, மாநாட்டை அனுமதிக்க முடியாது, இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, என்ன விளையாடுறீங்க
இது அப்படின்னு. புது கதையில இருக்குது. ஆமா, முறையா அனுமதி வாங்கி தான் நடத்திட்டு இருக்கிறீங்க. ஆமா. சரி, இந்த மழைக்காக ஒட்டி இந்த மழையை ஒட்டி இவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. ஏதாவது எங்கேயாவது மின்சாரம் கசிஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய விபத்து நடக்கும். பெரும் கூட்டம் திரள்ற ஒரு இடத்துல எப்படி இதை நடத்த முடியும் இந்த மழையில? ஆகவே நிகழ்ச்சி ரத்து, யார் பொறுப்பாளர் இருக்கு ஆஜ் பூஜின்னு வந்து பேசினாங்க. அப்ப நாங்க போய் என்ன செஞ்சோம், ஐயா நாங்க வந்து திமுக காரர்கள் இல்ல, இப்படியே தான் சொன்னோம். இங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து கரண்ட் எடுக்கிறதுக்கு நாங்க திமுக காரர்கள் இல்ல, நாங்க ஆட்சியிலையும் இல்ல. நாங்க இங்க பயன்படுத்துகிற விளக்குகளுக்கான மின்சாரம் எல்லாத்தையும் நாங்க ஜெனரேட்டர்ல இருந்து தான் நாங்க எடுக்க போறோம். அதுவும் முழு பாதுகாப்போட இருப்போம். ஒருவேளை நடக்கவே நடக்காது, மின்சார கசிவுகள் வந்து உருவாகுதுன்னா ஒரு பட்டன்ல ஆஃப் பண்ணிடுறது மாதிரி நாங்க ஆட்கள்லாம் தயாரா தான் இருப்போம். விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லையா அப்படின்னு நாங்க சொன்னோம். அதெல்லாம் அவர் வந்து ஏற்கவே இல்லை. அவருக்கு கார்ல ஏறி போயிட்ட, நிகழ்ச்சி ரத்து, நிகழ்ச்சி நடக்கவே கூடாது, நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்து போயிட்டாரு. காவல்துறை, மேலும் காவல்துறைகள் வந்து குவியுது, மழை பெஞ்சிட்டு இருக்கு. போய் நேரம் வந்து அவங்க 26ஆம் தேதி மாலை நீங்க சொல்றீங்க, இரவுல நடக்குது. 26ஆம் தேதி இரவுல நடக்குது. டிஎஸ்பி இருக்காங்கல்ல, அவங்க அலுவலகத்துல லெட்டர் டைப் பண்ணிட்டாங்க நிகழ்ச்சி ரத்துன்னு. மாவட்ட பொறுப்பாளர், அந்த பகுதியில் இருக்க பொறுப்பாளர்களுக்கு எல்லாம் போன் மேல போன் அடிக்கிறாங்க, வந்து லெட்டரை வந்து வாங்கிட்டு போங்க, நிகழ்ச்சியை ரத்து பண்ணிருங்க, எஸ்பி வந்து நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, பெரிய பெரிய விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து தேசிய நெடுஞ்சாலை, மழை பெஞ்சதுன்னா ஈரத்துல வாகனங்கள் சடன் பிரேக் போட்டா ஒண்ணு மேல ஒண்ணு மோதி விபத்துகள் பெருசா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முன்கூட்டியே அவங்க ஆய்வு பண்ணலையாமா? மழைங்கிற ஒரு காரணத்தை தான் சொல்றாங்க. மழைங்கிற காரணத்தினால நாங்க இதை நடக்க விட மாட்டோம்னு சொல்றாங்க. இப்ப நாம என்ன பண்ணோம், உடனே தலைமைக்கு இந்த செய்தியை வந்து தெரியப்படுத்துறோம். அண்ணன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மழை அடாத மழை பெய்ந்தாலும் நின்று கொண்டு எல்லாம் கொடை பிடிச்சிட்டாவது நம்ம மாவீரர் நாள் நிகழ்வை நடத்தியே தீர்வோம், மாவீரர் நாள் நிகழ்வு நடத்தாமல் நம்ம விடவே முடியாது அப்படின்னு சொல்லி, நீங்க அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சமாளிச்சுக்கிறீங்க, நம்ம பார்த்துக்குவோம், மாவீரர் நாள் நிகழ்வு நடத்துக்கும், ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், நிர்வாகிகள் எல்லாரும், அந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு தானே போன் பண்ணுவீங்க, எல்லாரும் செல்போனை ஆஃப் பண்ணு, விடிய விடிய யாரும் போனை ஆன் பண்ணாத, விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி போனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு விடிய விடிய யாரும் தூங்காம அப்படியே உட்காந்துருக்கோம். பாத்தீங்கன்னா 4 மணியை போல மழை விட்டுருச்சு, மழை சுத்தமா விட்டுருச்சு. பூரா பேரும் கிளம்பி அங்கிருந்து ஒரு 5-5:30 இங்க வந்துட்டோம். வந்து களத்துல வந்து பார்க்குறோம், மழை விட்டுருச்சு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி தண்ணி கிடந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன சின்ன அளவில் அதையெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் 2-3 லாரி சல்லி மணலை நைட்டோட அந்த ஏர்லி மார்னிங்கில் ஆர்டர் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து லாரியில் கொண்டாந்து கொட்டி, கட்சி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், நேற்று நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பயங்கரமா இருக்கும். எல்லாருமே சட்டி இருக்குல்ல, அந்த சட்டியில வந்து அந்த மண், அந்த கலவையை வந்து தூக்கி கொண்டு வந்து தண்ணி வடிய வடிய கொண்டாந்து எல்லாரும் கொண்டாந்து கொட்டி, மொத்த கட்சி தம்பிகளும் வேலை செஞ்சு அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணிட்டோம். அதுல இருந்து ஒரு சொட்டு மழை கூட பெய்யல. ஆனா கீழே சகதி தான் இருந்தது, சகதி இருந்தது. அந்த சகதிக்கும் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த மொத்த கிரவுண்ட்லயும் ஒரு மேல் விரிப்பு ஒண்ணு விரிச்சிட்டோம். சகதி மேல நடந்தாலும் கூட வழுக்க கூடாது அப்படின்னு விரிச்சிட்டோம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒரு 11 மணியை போல அப்படின்னு நான் பாக்குறேன், சூரியன் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே நான் பக்கத்துல இருந்து தம்பி பாக்கியராசன் கூப்பிட்டு காட்டினேன். அப்படி உடனே அவர் கையெடுத்து இப்படி கும்பிட்டாப்புல, மாலை வரும்போது மாலை வரைக்கும் இப்படியே இருக்கணும், உன்னை எதிர்பார்த்து தானே இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. அந்த இடம் வந்து அந்த சூரியன் வந்து ஒரு 1 மணி நேரம் சூரியன் வெளிச்சமா நல்ல வெயில் அடிச்சுது, லைட்டு வெயில் அடிச்சுது, அதுல அப்படியே உணர்ந்தது மாதிரி ஒரு இது ஏற்பட்டுச்சு. அதனால ரொம்ப சிறப்பா பண்ணிட்டோம். மேடைய கடைசி 1/2 மணி நேரம் வரைக்கும் நாங்க மேடையை மட்டும் தயாரிக்காம, அதாவது மேடை விரிப்பு போடாம வச்சிருந்தோம். காரணம் என்ன, நடுவுல மழை வந்துட்டாலும் கூட விரிப்பு நனைஞ்சிருச்சுன்னா அது மேல நடனம் எல்லாம் ஆட முடியாது, பறையாட்டம் எல்லாம் ஆட முடியாது. மகிழினி மணிமாறன் அவர்களை அழைச்சிருந்தோம் பறையாட்டத்துக்கு, சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் பாடுறதுக்காக வந்திருந்தாங்க. அதனால கடைசி ஒரு 20 நிமிடத்துல ராணுவ நடவடிக்கையில அந்த மேடை விரிப்பெல்லாம் விரிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி அனைத்து நிகழ்ச்சியையும் திட்டமிட்டபடி மிக அற்புதமா நடத்தி முடிச்சிட்டோம். சிறப்பா முடிஞ்சது. இது பார்த்து இதன் மூலமாக ஒரு விவாதம் வந்து தோன்றி இருக்குது. அது பிறகு பாசம், அதுக்கு முன்னாடி வந்து மற்ற விஷயங்களை பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சுத்தி இருக்கக்கூடிய விமர்சனங்களை வந்து பார்த்தோம். முதல் விமர்சனம் வந்துட்டு அன்பு சகோதரர் ராஜீவ் காந்தி அவர் வந்து போட்டிருக்கிறாரு, கதை சொல்லி சங்கி சாமியார் சீமானுக்காக
சீமானுக்கு எதிராக திருச்சியில் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் கூட்டிய மாவீரர் நாள் பொதுக்கூட்டம். வாழ்த்துக்கள் தம்பிகளே அப்படின்னு அவர் போட்டிருக்கிறார். சரி, அது அவர் வந்து ஒரு திமுக தளத்தில் இருக்கிறார். ஆமா, இது வரைக்குமான மாவீரர் நாள்களில் எந்த திமுக தளத்திலேருந்து ஒருத்தர் கூட வாழ்த்து சொன்னதே இல்லை. இப்போ திமுகவினுடைய மாணவர் அணி இளைஞரணி பொறுப்பில் அவர் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு மாவீரர் நாள் நிகழ்ச்சியை வந்து வாழ்த்துறாரு. ஏன்னா திமுக நடத்துற மாவீரர் நாள் நிகழ்வை திமுக தானே வாழ்த்தணும். அதனால அவர் வந்து வாழ்த்துறார். இது ஒண்ணு. அதுக்கு நான் பின்னாடி வர்றேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து தம்பி ராஜீவ்காந்தி அவர்களை நான் வந்து கேட்கிறேன். ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த ஒரே காரணத்தினால தம்பி அண்ணன் செந்தமிழன் சீமான் சங்கி சாமியார் என்று சொன்னால், பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு வச்சு கலைஞர் கருணாநிதி ஒரு பக்கம் ரஜினிகாந்தையும் ஒரு பக்கம் கமலஹாசனையும் வச்சிருந்தாரு. அவரு சங்கி சாமியார் இல்லையா? கலைஞர் ஒரு சங்கி சாமியார் தானே. அப்போ ரஜினிகாந்தை சந்தித்ததால் சீமான் சங்கி சாமியார் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சமாதி திறக்கும் போது எங்க ரஜினி எங்க அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல நிறுத்தி வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு சமாதி திறந்தீங்களே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் சங்கி சாமியார் தானே. இப்போ ரஜினிகாந்தை சந்திச்சதுனாலதான் சீமான் சங்கி சாமியார்னா, வந்து சகத்திரச்சகம் எழுதின புத்தகத்தை ரஜினிகாந்த் வெளியிட்டு மேடையில பேசும்போது கைதட்டி குதுகலிச்சு சிரிச்சாரே முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்ப அவரும் சங்கி சாமியார் தானே. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்துட்டு பொருளாளரை வந்து அதே சங்கி சாமியார்னு சொல்லக்கூடிய ரஜினி வச்சு திட்ட வச்சாங்கல்ல பொருளாளரை. அப்போ சங்கி சாமியார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு முன்பு நீங்க எந்த அளவுக்கு சங்கிகளா இருக்கிறீங்க, எத்தனை தடவை நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சீங்க, எத்தனை தடவை நீ உங்களுடைய தலைவரும் உங்களுடைய தலைவர் மோடி அவங்களுக்கு பெரியார நவீன பெரியாரா தோன்றிருக்கும் சந்திப்பாங்க. இதுல என்ன இருக்குது? அப்போ ஒரு முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கிறார், இதுல என்ன இருக்கு அரசியல்? ஆனா முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கிறதுல ஒரு அரசியலும் இல்ல. அப்ப நீங்க சங்கி அப்படின்னு பேசக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். நீங்க போய் சங்கிகளை சந்திச்சு வெள்ளை கூட பிடிங்க, நீங்க சந்திகளை சந்திச்சு கட்டி பிடிச்சுங்க, உங்க குடும்பத்துல என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் சங்கிகளை கூப்பிட்டு நீங்க நடத்துங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ரஜினிகாந்தை சந்திச்சாருங்கிறதுக்காக செந்தமிழன் சீமான் அவர்கள் சங்கி சாமியார்னு சொன்னா, நான் தம்பி ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மதிப்புக்குரிய கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழிக்கு அல்லக்கையா நீங்க இருக்கிறீங்கன்னா அல்லக்கையா மட்டும் இருங்க. அவரை ஏர்போர்ட்ல பிக்கப் பண்றது, அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம்னா பின்னாடி அவங்க கட்சி விவகாரங்க. இப்ப நீங்க வந்து இந்த பக்கம் இருக்கீங்க, அவர் அந்த பக்கம் இருக்க கூடாதா? இல்ல, நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அந்த வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க. நீங்க எங்களை திட்டுவதன் மூலமா உங்க கட்சி தலைவரையே, உங்க கட்சியினுடைய துணை தலைவரை, உங்கள் கட்சியின் முன்னாள் தலைவரை கேவலப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அல்லக்கை வேலை பார்த்தால் அந்த வேலையை மட்டும் பாருங்க. பொக்கையை தூக்கிட்டு போங்க, பின்னாடி நில்லுங்க, அவங்களுக்கு என்னென்ன வசதிகளை செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த வேலைகளை மட்டும் செய்யுங்க. நீங்க எதுக்கு உங்க கட்சி தலைமைகளை வரிசையா நீங்க திட்டுறீங்க? அந்த வகையில நாங்க அவருக்கு அறிவுரை சொல்றோம். சங்கி சாமியார்கள் கும்பல்ல நீங்கள் ஒரு சங்கியா இருந்துகிட்டு, ரஜினிகாந்த் வந்து கலந்து கொண்டு பேசின மேடையில நீங்க அந்த கூட்டத்துல நீங்க இல்லையா? அப்ப நீங்களும் ஒரு சங்கியா? நாங்க கேட்கிறோம். ரஜினிகாந்தை சந்திச்சதுனால ஒருத்தன் சங்கின்னா, ரஜினிகாந்த் வந்து பேசி பிரசங்கம் பண்ணின அந்த மேடையில சங்கி ராஜீவ்காந்தி அவர்களே நீங்க அங்க இல்லையா? நான் கேக்குறேன். அதனால என்ன, இதெல்லாம் வந்து சும்மா இல்ல. அந்த பதிவு அவர் போடுறாருன்றதுக்காக திமுக பின்னாடி இருக்கிறாருன்னு எப்படி நீங்க சொல்ல? எப்படி சொல்றேன்னா, இன்றைக்கு திமுகவில் நின்று வாழ்த்து சொல்லக்கூடாதா? அண்ணே, வாழ்த்து சொல்லலாம்ண்ணே. வாழ்த்து மாவீரர் நாள் நிகழ்ச்சி வாழ்த்துன்றார் அவரு. மாவீரர் நாள் நிகழ்ச்சிக்கு இத்தனை ஆண்டு காலமா நீங்க சொல்லாம இந்த ஆண்டு ஏன் சொல்றீங்கன்னா, உங்க கட்சி சின்னத்திலிருந்து வெற்றி அடைந்த திமுக காரர் மதிப்புக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது, நல்லா தெரிஞ்சுங்க. வேல்முருகன் அண்ணன் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று அவங்க வந்து பேசுறாங்க. என்னதான் வேல்முருகன் அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு கட்சி வச்சிருந்தாலும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் திமுகவில் இணைந்து திமுகவின் சின்னத்தில் இருந்து அவர் வெற்றி அடைந்ததால் அவரும் ஒரு திமுக காரர் தான். அப்போ ஒரு திமுக காரரோட தலைமையில ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது அந்த நிகழ்ச்சிக்கு திமுகவில் பயணிக்கிற ராஜீவ்காந்தி வாழ்த்து சொல்லாம நீங்களா சொல்லுவீங்க? இல்ல நான் சொல்லுவேனா?
அதுல ராஜீவ்காந்தி வாழ்த்து சொன்னது சரியான விஷயம்னே. இல்லை, அவர் வந்து ஒரு தமிழ் தேசிய உணர்வாளராக தொடக்க காலத்தில் நிறைய உதவிகள் செய்ததாக அந்த காலத்துக்கு போராட்ட காலத்துக்கு உதவிகள் செய்திருக்கிறார். இங்கேயும் பல இடத்துல முன்னணி இருந்திருக்கிறாரு. புரியுதுங்களா? ஒரு உணர்வாளராக இது வந்து நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன், நான் தான் பர்மிஷன் வாங்கி கொடுத்தேன், நான் தான் எல்லாமும் செய்தவங்களுக்கு அந்த மாநாட்டினுடைய எல்லா ஒத்தாசையும் அவர் இருந்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் அவர் நிற்கிறார். அது எப்படி தப்பாகும்னு சொல்ல வர? இல்ல, அது தப்புன்னு நம்ம சொல்லவே இல்லை. அவர் திமுக காரரா இல்லையா? ஒரு திமுக காரர் பர்மிஷன் வாங்கி கொடுத்து, ஒரு திமுக காரர் ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து, ஒரு திமுக காரர் தனது கட்சிக்காரர்கள் எல்லாம் அந்த அந்த கூட்டத்துக்கு வர வைத்து அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமா நடத்தி அதுல தலைமை உரையும் அவர் ஆற்றியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அப்போ அது திமுக நடத்துற நிகழ்ச்சி தானே. அதுக்காக தான் ராஜீவ்காந்தி வாழ்த்து சொல்றாரு. அதுதான், அதனாலதான் தம்பி ராஜீவ்காந்தி வாழ்த்து சொல்றாரு. இங்க சங்கி சீமான்னு சொல்றாரு. அது அவங்க தலைமைக்கு தெரிஞ்சதுன்னா நேரம் வந்து அவருக்கு இன்னும் கும்மாங்குத்து குத்திருப்பாங்க. ஏய், நாமே ஒரு சங்கி சாமியாரு, ரஜினிகாந்த் இல்லாம எந்த நிகழ்ச்சியும் நம்ம நடத்துறது இல்ல, மோடியை கூப்பிடாம மோடிகிட்ட பர்மிஷன் வாங்காம தமிழ்நாட்டுல எந்த ஃபங்க்ஷனும் நம்ம நடத்துறது இல்ல, நீ எப்படி அவனை போய் சொல்லி எங்கள் உரிமையை நாங்கள் ரஜினியை நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னா திரைப்பட விழா, திரைப்பட நிகழ்ச்சி, திரைப்பட உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார், அதனால நாங்கள் அழைச்சி பேசுறோம். ஏன்னா அது வந்து சமாதி திறக்கும் போது அவர் சூப்பர் ஸ்டார் நான் கூப்பிட்டீங்க கேட்கிறேன். ஜெகத் ரட்சகன் கலைஞரை பற்றி எழுதின புத்தகத்தை வேற யாரையும் வச்சு வெளியிட முடியாதா? ரஜினிகாந்தை கூப்பிட்டு தான் வெளியிடணுமா? எங்கள் உரிமையை நீ சீமானுக்கு விட்டு கொடுப்பதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்னு திமுக தலைமைக்கு தெரிஞ்சா கடுமையா கண்டிச்சிருவாங்க ராஜீவ்காந்திய. அது சங்கி சாமியார் என்பது எங்கள் உரிமை, அதை நீ எப்படி சீமானுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கண்டிச்சிருவாங்கிறது என் கருத்து. அதுல வந்து அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூத்த அரசியல்வாதியாகவும் பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவரும் பார்த்தா சகோதரர் வேல்முருகன் தான். ஆமா, அவர் வந்து சொல்ல வர்றாரு, இப்போ நான் ஒற்றை ஆளாக அந்த சட்டமன்றத்துக்குள்ளாக நிறைய விஷயங்களை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்கிறேன், இவர்களும் இணைந்தால் எப்படி இருக்கும், சட்டமன்றத்தை அலற விடுவோம் அப்படின்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம், என்ன சொல்ல வர்றாரு? அது என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஒரு ஆளு திமுகவில் சேர்ந்து திமுகவினுடைய சின்னத்தில் நின்று நான் வெற்றி அடைந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கேன், தம்பிகளா வெற்றி குமரன் வந்து தனசேகரன், பிரபு, புகழ்மாறன் போன்ற நீங்களெல்லாம் இணைந்து நம்ம ஒரு 10 பேரா ஆகி திமுகவில் நின்று வெற்றி அடைந்து இந்த சட்டமன்றத்துக்குள்ள போனோம். எல்லாரும் இந்த டீம் எல்லாமே நிக்கணும்ன்றாங்களா? தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் அவங்க வந்து அதுக்குள்ள நிக்கணும்ன்ற அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்னென்ன, அதுக்கு என்ன பொருள்? நான் ஒருவன் வந்து அந்த சட்டசபைக்குள்ள போயிருக்கேன் சட்டமன்ற உறுப்பினரா அப்படின்னு சொன்னா, அதை வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நின்று வெற்றி அடைஞ்சு அவங்க போயிருந்தாருங்க, அண்ணன் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா போற்றுதலுக்குரியது. நம்ம வந்து அதை வரவேற்கலாம். அண்ணன் வந்து நம்ம தனிச்சு நிற்போம், நம்ம வந்து நின்று நம்ம வென்று நம்ம சட்டமன்றத்துக்குள்ள போகலாம்னு சொல்லலாம். நீங்களும் வாங்கப்பா, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சீட்டு வாங்கி கொடுக்குறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து சட்டமன்றத்துக்குள்ள போவோம் அப்படின்னு தானே அர்த்தம். அது அண்ணா திமுகவோட போய் அந்த சீட்டை வாங்கலாம், அல்லது திமுகவோட போய் அந்த சீட்டை வாங்கலாம், யார் கூட வேணாலும் போகலாம். ஆனா போய் இந்த ஸ்ட்ரென்த்தை காட்டி இவங்க வந்து பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய தம்பிகள், இவங்களுக்கு நம்ம சீட்டு கொடுத்தோம்னா இவங்க வென்றுவாங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன்னு தானே அதுக்கு அர்த்தம். ஏன்னா அவரே வாய்ப்புக்கு தானே போறாரு. அப்ப அவர் எப்படி தனிச்சு நிக்க போறாரா? தனிச்சு இல்ல, அவருக்கே ஒரு முறை ஒண்ணுக்கு மேல இன்னொரு தொகுதி கேட்கறப்ப அவருக்கே அங்க திண்டாட்டமா இருக்குது. அவர் எப்படி இதெல்லாம் தெரியாமவா நீங்களாம் வாங்க சேர்ந்து நம்ம நிற்போம் உங்களுக்கு சீட் வாங்க அந்த அர்த்தத்துல பேசியிருக்க முடியும் நான் கேட்கறேன். இல்ல, அவருக்கு ஒரு தொகுதிக்கு மேல இல்ல, அதுவும் பாத்தீங்களா? அவருக்கு ஒரு சீட்டு தான் தருவாங்க, அதுக்கு மேல தர மாட்டாங்க. திமுக இருந்தாலும் ஒரு சீட்டு தான், அண்ணா திமுக இருந்தாலும் ஒரு சீட்டு தான் அண்ணனை பொறுத்தவரையில. அதுவே அவர் போதும்னு நினைக்கிற மனநிலையில தான் இருக்காரு. இப்ப இவங்களை முன் வச்சு தனக்கு ஆதரவா இவங்களை நிக்க வச்சு இவங்களுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு, இவங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில வந்திருக்காங்க அப்படிங்கிறத முன் வச்சு சீட்டுகள் கூட கேட்கலாம் அப்படின்னு அண்ணன் நினைச்சிருக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்படிதான் அதை முன்வைத்து தான் அவர் அதை சொல்லி இருந்திருக்க முடியும். அப்ப இவங்க திமுகவை நோக்கி நகர்றது தான், திமுக பின்னாடி தான் இருக்காங்கன்றதை நீங்க சொல்ல வரீங்களா? இல்லைன்னா எப்படின்னா, நான் என்ன கேட்கிறேன், அண்ணன் திமுகவினுடைய ஒரு எம்எல்ஏவை தான் இருக்காங்க, இல்லைன்னு அண்ணன் வேல்முருகன் மறுப்பாங்களா? அண்ணன் மறுக்க முடியாது. அந்த மேடையிலேயே அவங்க வந்து சொல்றாங்க, அது ஒரு சின்ன சருகல் அப்படிங்கிறத மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ ஒரு அண்ணன் மதிப்புக்குரிய வேல்முருகன் அண்ணன் போன்ற திமுகவினுடைய ஒரு எம்எல்ஏவை நீங்கள் அழைத்து ஒரு நிகழ்ச்சியை நீங்க நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன பொருள் நான் கேட்கிறேன். அதை நாங்க திமுக காரர்கள் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு நடத்துறாங்கன்னு சொன்னது தப்புங்கிறது மாதிரி அதே மேடையில் சிலர் வந்து பேசியிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து சிந்திக்கணும், இதை புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க உங்களுடைய செயல்பாடை
இதுகாரும் இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்த நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியில போற வரைக்கும் எது சரி என்று பயணித்தீர்களோ அது இத்தனை ஆண்டு கால உங்களுடைய பயணம் தவறா? நீங்கள் தப்பான கோட்பாட்டுல பயணிச்சீங்களா? இல்ல ஏதோ ஒரு சின்ன முரண்பாட்டுல வெளியில போயிருக்கீங்கல்ல. அப்போ கொள்கை முரண்பாட்டுல போய் திராவிட சிந்தனையில் ஏற்று இயங்குகிறவர்களோடு நீங்கள் இயங்கலாமா? இதுதான் நம்ம முன்னாடி வச்சிருக்கிற கேள்வி. அந்தபடி நீங்க பாத்தீங்கன்னா திராவிட கருத்தியலை ஏற்று, திராவிட கொள்கையை ஏற்று, திராவிட சின்னத்தில் நின்று வென்று இருக்கிற அண்ணன் வேல்முருகன் அவர்கள் போன்றவர்களை தலைமை ஏற்று அவருடைய தலைமையில் ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இது தமிழ் தேசிய நிகழ்ச்சின்னு சொன்னா உலகம் ஏற்குமா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. எப்படி ஏற்கும்? அப்போ அது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துற நிகழ்ச்சியா தானே அது ஆகும். அவர் இது சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே அவரு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு நீங்க KN நேரு அவர்களை அழைத்து ஏன் நடத்த மாட்டீங்க? நீங்க ஏன் நாளைக்கு இதே மாதிரி ஒரு திருச்சி சிவா அவர்களை அழைத்து ஏன் நீங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது? அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஏற்றி இருக்கிறீர்கள் சொன்னா இதுவரைக்கும் நீங்க பயணித்த அந்த தமிழ் தேசிய கருத்தை பின்னுக்கு தள்ளி சந்தர்ப்பவாதத்துக்காக நீங்க இப்ப செய்றீங்களா? இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமா நடத்துறது முக்கியமா? இந்த நிகழ்ச்சியை கொள்கை முடிவோடு இருக்கக்கூடிய கொள்கையாளர்களோடு நின்று வெல்றது முக்கியமா? சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு அரங்க கூட்டமா ஒரு 100 பேரை வச்சு நடத்திருந்தா கூட ஒரு தமிழ் தேசிய கருத்தியல் கொண்டவர்களை வச்சு நடத்திருந்தீங்க எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும். இப்படியா தடம் புரண்டு போவீங்க நீங்க? என்னதான் இருந்தாலும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த விஷயம் எல்லாம் நீங்க பேசிட்டு வரீங்க. ஒரு யதார்த்த அரசியல பேசுவோம். திரையுலகினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினியை அரசியல் களத்தில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் சீமான் சந்திக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு பேசுறாரு சீமான். இது மிகைப்படுத்தி பேசுறதுல தன்னைத்தானே அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்குல்ல? இல்லண்ணே, திரையுலகில் இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத சூப்பர் ஸ்டார் அவரு ரஜினிகாந்த். சரி, இவர் எப்படி அந்த மாதிரி அரசியல் இதே மாதிரி இன்றைக்கு இந்திய அளவுல குறிப்பா தமிழக அரசியல்ல தனிச்சு நின்று நீங்க பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா தான் தொடங்கி வச்சார் இந்திய அரசியலையே இந்த கூட்டணிங்கிற கான்செப்டை. அது வரைக்கும் தனக்கு நேர் எதிர்களத்தில் நின்ற ராஜாஜி அவர்களை கூட்டணியில சேர்த்துக்கிட்டாரு. ராஜாஜியினுடைய சுதந்திர கட்சியை அது வரைக்கும் தங்களுக்கு நேர் எதிர்கருத்தியல்ல இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்த்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு எதிரி நமக்கு காங்கிரஸ்ன்னு நின்று அன்றைக்கு வெற்றி அடைஞ்சாங்க. அப்ப அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி 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 கூட்டணி. தமிழக அரசியலில் கூட்டணி இல்லாமல் ஒரு சக்தி கூட இயங்கல. இந்த சூழ்நிலையில தொடர்ந்து அடுத்து 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 தோல்வியே இல்லாம முன்னேறிட்டு இருக்கிற, தனிச்சு நின்று முன்னேறிட்டு இருக்கிற ஒரு ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். தமிழக அரசியல்ல சீமான் அவர்கள் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனித்து நின்று 8.22% வாக்கு வாங்கி தன்னுடைய கட்சியை இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிச்ச கட்சியா தனியாள நின்று மாத்திருக்காரு. அதை விட ரொம்ப முக்கியமான 3வது இடத்துல அந்த கட்சி வந்திருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமானது, எந்த ஊடகமாவது சீமான் அவர்களை தவிர்த்து விட்டு இன்றைக்கு செய்தி வெளியிடுதா? எந்த இணையதள ஊடகங்கள் சீமான் அவர்களுடைய தவிர்த்து விட்டு ஏதேனும் ஒரு காணொளி வருதா? அந்த காணொளியில சீமான் அவர்களை பற்றி செய்தியே இல்லாட்டியும் சீமானுடைய புகைப்படத்தை வைக்கிற காணொளி எல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியுது. அப்போ தமிழக அரசியல ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இனி நான் தான், சீமான் தான் சீமான் ஒழிக இல்லைன்னா சீமான் வாழ்க, இதுதான்டா தமிழக அரசியல் அப்படின்னு அவர் சொன்னாரு அன்னைக்கு. இப்ப இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்னு அவர் சொல்லும் போது கேலியும் கிண்டலும் வருது இல்ல, இதே மாதிரி கேலியும் கிண்டல் தான் அன்னைக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? சீமானை தவிர்த்து விட்டு ஒண்ணு சீமான் ஒழிகன்னு சொல்லணும், சீமான் எது பேசினாலும் லென்ஸ் வச்சு தேடி கண்டுபிடிச்சு விமர்சிக்கணும். இது ஒரு அரசியல். இன்னொரு அரசியல் என்னன்னா, சீமான் வாழ்க, சீமான் சரியா போறாரு, சீமான் சரியா செய்யறாரு அப்படிங்கிறது ஒரு அரசியல். அப்ப இந்த நிலையை ஒருத்தன் அரசியல் களத்தில் தனித்து நின்று அடைஞ்சிருக்கான் அப்படின்னா அவன் சூப்பர் ஸ்டார் இல்லையானே? அவன் சூப்பர் ஸ்டார் தானே. அதை ஏற்கணுமா இல்லையா? அதை நீங்க ஏற்காத போது நம்மளையே நம்ம தட்டி கொடுத்துக்க வேண்டியதான், நம்மளையே நம்ம சொல்லிக்க வேண்டியதான். அதுல என்ன தப்பு இருக்கு?
இல்ல ஒரு முக்கியமான அங்கத்துல முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி போய் ஊடகங்கள் பேசுது, சரியா தவறுன்னு பேசுது. அதனாலதான் சொல்றோம் அது முடிஞ்சு போச்சு. அதனால நீங்களே ஏன் அதை தட்டி கொடுக்கல? அதை ஏன் நாங்க அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, கலைத்துறையில் ஒரு உச்ச நடிகனா இருக்கிற ஒருத்தனை அரசியல் துறையில் உச்ச நிலையில் இருக்கிற ஒருத்தன் ஏன் சந்திக்க கூடாது என்பதற்காக இது ரெண்டையும் பொருத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன மாதிரி வடிவத்தில் சொன்னா அது பேசு பொருளாகும், என்ன மாதிரி வடிவத்தில் சொன்னா தமிழர்கள் எளிமையாக புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றாரு. அவர் சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னா நான் அரசியல்ல சூப்பர் ஸ்டாரா? நான் போய் அவரை சந்திச்சதுல என்னடா தவறு அப்படின்னு சொல்லும் போதுதான் அது படிக்காத பாமர மக்களுக்கு, எளிய மக்களுக்கு ஈஸியா போய் சேருது. டீ கடையில் உட்காந்து பேசுறவன்லாம் என்ன சொல்றான்? ஆமாய்யா, அரசியல்ல அவன் தனிச்சு நிக்கிறான், அவன் ஜெயிக்கிறான், அவனும் ஒரு சூப்பர் ஸ்டார் தானே, என்ன போய் அவனை போய் சந்திச்சதுல என்ன தப்பு அப்படின்னு பேசுறான்ல இன்னைக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன ஆக எளிய மனிதருக்கு அரசியல் செய்யறவன் எளிய மனிதர்களுக்கு புரியுது. தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றத நீங்க தவிர்க்க முடியாத ஒரு பேசு களமாக மாத்தியதுல உங்களுடைய பங்கு பெரும்பங்கு. ஆமாண்ணே, சரின்னு சொல்றீங்க. ஆமா. அதே இடத்துல நடிகர் விஜய் மாவீரர் நாளினுடைய இதை ஒட்டி ஒரு பதிவு ஒன்று போடுறாரு, மாவீரம் போற்றுதும்ன்றாரு. அப்ப அவரு இந்த களத்துக்குள்ள வராரு, இது ஈர்க்கிறாரு, இது ஏற்கிறாரு, வெளிப்படுத்துறாரு அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்கலாமா? இல்ல, இப்ப நான் என்ன கேக்குறேன், தந்தை பெரியார் அவர்களினுடைய நினைவு நாள் வந்தபோது இங்கிருந்து கார்ல இங்கிருந்து ஓடி போய் பெரியார் சில ஊர் பூரா இருக்கும்போது பெரியார் திடலுக்கே போய் பெரியாருக்கு மாலை போட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்களே, இன்றைக்கு உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்களின் காவல் தெய்வங்கள் என்று நாங்கள் இன்றைக்கு போற்றுகிற மாவீரர்களை உங்களுடைய அலுவலகத்துல ஒரு சின்ன ஒரு மலரேந்தல் நினைவு, ஒரு சின்ன நினைவேந்தல் நிகழ்வு கூடவா உங்க அலுவலகத்தில் செய்ய முடியல உங்களால? ட்விட்டர்ல எவனையோ விட்டு ட்விட்டர்ல மாவீரம் போற்றுதம், மாவீரம் போற்றுதம்னு போடுறீங்க. நான் கேட்கிறேன், அப்போ உங்களுக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்ணு அப்படின்னு சொன்னா, அப்ப திராவிடத்துக்கு மட்டும் தலைவரை அறிமுகப்படுத்தி இங்க இருந்து ஓடுறீங்க. தமிழ் தேசியத்தின் அடையாளமா இன்னைக்கு தமிழீழ தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் இருக்காங்களே. இல்ல, அது ஈழ மண்ணுக்கு விடுதலை கேட்டு போராடிய ஒரு தலைவர். நீங்க தமிழ் ஈழத்துக்கு மொத்த தமிழ் இனத்துக்குமான மொத்த இதுக்கும் அங்க நீங்க வைக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கான தலைமைன்றது வேற அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்ப நான் அதை ஏன் செய்யணுன்ற தடை ஒண்ணு இருக்கலாம். தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவராக அவர் பார்க்கிறார் என்ற கேள்வியும் இருக்கலாம். இல்ல, அப்படி பாத்தீங்கன்னா தயவு கூர்ந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் அப்படின்னு பிதற்றாதீங்க, பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்றாருன்றீங்களா? ஆமா, ஏமாத்தாதீங்க மக்களை. நீங்க தமிழ் தேசியம் அப்படிங்கறதே அப்படிங்கிற கருத்தியல இங்க இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு எப்ப புரிய ஆரம்பிச்சது, எப்ப தெரிய ஆரம்பிச்சது? இதுக்கு முன்னாடி ஐயா பே மணியரசன் அவர்கள், ஐயா தியாகு அவர்கள், ஐயா பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்கள், புலவர் கலிய பெருமாள், தமிழரசன் போன்றவர்கள் எல்லாம் இங்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கிட்டு இருந்த போது எடுபடாத இளைய தலைமுறை பிள்ளைகள் காதுல போய் சேராத தமிழ் தேசியம் 2009 இறுதி யுத்த காலகட்டத்துல தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களினுடைய வருகைக்கு பிறகுதான் அந்த வார்த்தை இளைய தலைமுறை பிள்ளைகளை சிந்திக்க வச்சுது. அந்த தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலை கையில எடுத்துக்கிட்டு களத்துல திராவிடம் என்கிற கருத்தியலுக்கு எதிராக களத்துல நின்னதுனாலதான் இன்னைக்கு சீமான் ஒரு பெரும் அரசியல் சக்தியா இந்த நிலப்பரப்பில் உருவாயிருக்காரு. அப்ப தமிழ் தேசியத்தின் அடையாளம் தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன். எத்தனையோ பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இனத்தின் முகவரி, தமிழ் இனத்தின் அடையாளமா இன்னைக்கு மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிறது கூட தெரியாம அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்வதற்கு உங்களுக்கு தயக்கம் இருக்குன்னா, உலகம் பூரா தமிழன் வாழ்றான், தமிழனுக்குன்னு ஒரு நாடு இல்ல, அந்த நாட்டை நாங்கள் பெற்று தருவோம்னு சொல்லி போராடி தங்கள் உயிரை கொடுத்த மா வீரர்களுக்கு உங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த முடியலன்னா என்னடா மயிர் தமிழ் தேசியம்? அந்த தமிழ் தேசியம் நீங்க சொல்ற தமிழ் தேசியம் உலகம் முழுக்க தமிழனுக்கு ஒரு அடையாளம் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்தவர்கள் அந்த மாவீரர்கள். அவர்களுக்கு மரியாதை செலுத்த முடியாத தமிழ் தேசியம் என்ன தமிழ் தேசியம்? விஜய், உன் தமிழ் தேசியம் என்னடா தமிழ் தேசியம்? இது வரைக்கும் திமுக இது வரைக்கும் சொன்னதே இல்லை. இவ்வளவு பெரிய தலைமைகள் இருக்காங்க, தமிழ் அரசியல்னு பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்க சொன்னதே இல்லை. அவர்கள் நமது எதிரிகள். தமிழ் தேசிய இனத்தை வீழ்த்துவதற்காக தமிழர்களுடைய அடையாளத்தை மறைத்து திராவிடம்னு சொல்லி நம்ம ஏமாற்றுகிற சக்திகள் அந்த சக்திகள். ஆனால் நீ என்ன செய்யற? லட்சக்கணக்கான ரசிகர்களை கூட்டி வச்சுக்கிட்டு நீ என்ன சொல்ற? தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரண்டு கண்கள்னு சொல்ற.
திராவிடத்தை வைக்க மறுக்கிறீங்க. ஆனா திராவிடத்துக்கு நீ அடையாளப்படுத்துற தலைவர்களை, ஆனா தமிழ் தேசியத்துக்கு யார தம்பி நீங்க அடையாளப்படுத்துனீங்க? தமிழ் தேசியத்துக்கு யார அடையாளப்படுத்துனீங்க? யாரையுமே நீங்க அடையாளப்படுத்தல. எங்கள் ஐயா தமிழரசனை நீங்க அடையாளப்படுத்துனீங்களா? புலவர் கலியபெருமாளை நீங்க சொன்னீங்களா? ஐயா பாவலரர் பெருஞ்சித்தனரை சொன்னீங்களா? பாவாணரை சொன்னீங்களா? நீங்க யார சொன்னீங்க? நான் கேட்கிறேன். யாரை? குறைஞ்சபட்சம் திருவள்ளுவரை நீங்க முன்னிறுத்தினீங்களா? எங்களை இந்த தேசிய இனத்துக்காக போராடிய சாகிற வரைக்கும் வேளாண்மை குறித்து பேசின ஐயா நம்மாழ்வாரை நீங்க முன்னிறுத்தினீங்களா? நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அடிப்படையில் தமிழ் தேசியம் என்கிற வார்த்தையை பேச? எங்களுடைய உயிர் மூச்சாக உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழ் இனத்தினுடைய மாபெரும் தலைவனா நாங்கள் ஏற்றி நிற்கிற தலைவர் பிரபாகரன் என்கிற வார்த்தையை உங்களால பயன்படுத்த முடிஞ்சதா? அப்ப நீங்க என்ன தமிழ் தேசியம் பேசுறீங்க? ஒரு பெயரை பயன்படுத்த முடியல, படத்தை வந்து பயன்படுத்த முடியல, அவ்வளவு அச்சம் இருக்குது. ஆனா தமிழ் தேசியத்தை பேச என்ன யோக்கியது இருக்கு? என்ன யோக்கியது இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதை விட ரொம்ப முக்கியமானது, இந்த விஜயினுடைய ரசிகர்களா இருக்கிறவர்கள் சில பேர் வந்து இணையதளங்கள்ல பதிவிடுறாங்க. அந்த தம்பிகளுக்கு நாங்க சொல்றோம், ஈழத்தில் இருக்கிற மாவீரர்களை நம்ம எது கொண்டாடணும்? எங்களுக்கு எங்க அண்ணன் தான், விஜய் தான் மாவீரன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு தம்பிகளே, மாவீரருக்கு வரையறை இருக்கு. எங்களுடைய தமிழ் இனத்தின் அடையாளமா இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் சொல்றாங்க, ஒரு லட்சியத்தை முன்வைத்து அந்த லட்சியத்தை அடைந்திருந்தால் அந்த போராளிக்கு மாவீரன் பேரு. அந்த லட்சியத்தை அடைகிற அந்த போராட்டத்தில் அவன் இறந்திருந்தால் அவனுக்கு பேரு வந்து மாவீரன் பேரு. உங்க அண்ணன் என்ன லட்சியத்தை முன் வச்சு இங்க வந்து போராடினாரு? அந்த லட்சியத்துல அவர் செத்து போயிட்டாரா? இல்ல அந்த லட்சியத்தை அவர் அடைஞ்சிட்டாரா? அவர் எப்படி மாவீரர்? நான் கேட்கிறேன். எதையாவது தெரிஞ்சுக்காம சும்மா வெறும் வார்த்தையில இணையதளங்களை வந்து பிதற்றாதீங்க. ஒரே ஒரு ரசிகர் மன்ற கூட்டத்தை நடத்தி இருக்காரு அவர், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா பாட்னாவுல போய், பீகார்ல இருக்கிற பாட்னாவுல போய் ஒரு ட்ரெய்லர் வெளியீடு, அந்த ட்ரெய்லர் வெளியீட்டுக்கு 30 லட்சம் பேர் ரசிகர்களை கூட்டியிருக்கான் அல்லு அர்ஜுன். அவனை விடலாம் ஒண்ணும் விஜய் பெரிய ஆளெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரை விடலாம் இங்க வந்து ரசிகர்கள் கூட்டம் இவருக்கு வந்து இங்க கிடையாது. அதனால தம்பி விஜய், உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலையை செஞ்சீங்கன்னா 2 பக்கமும் கடுமையான காயங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். இன்னும் ஒரு ரசிகர் கூட்டத்தை கூட்டி ஒரு இதை போட்டிருக்கீங்க, அதோட சரி. இன்னும் வந்து இங்க போராட்ட களத்துக்கு வரல. இன்னும் நீங்க மக்கள் பிரச்சனைக்காக இன்னமும் மக்கள் களத்துல இறங்கி இன்னும் இதுவரைக்கும் நீங்க நிக்கல. அதனால உங்களுக்கு விவரம் தெரியலன்னா நீங்க பேசாம இருந்துருங்க. சும்மா இந்த ட்விட்டர் போடுற கோமாளித்தனங்களை வந்து தயவு செய்து விட்டுருங்கன்னு தம்பி விஜய் அவர்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். நல்லது, நிறைய விவகாரங்களை வந்து பேசியிருக்கீங்க. நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.